வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை ஏற்றி சென்ற வாகனம் மீது குண்டு வெடித்ததில் 9 பேர் உயிரிழப்பு. அமெரிக்கா இந்தியாவுக்கு F-35 ரக ஜெட் விமானங்களை வழங்கும் டொனால்ட் ட்ரம்ப். ஜெர்மனியில் மக்கள் கூட்டத்தில் பாய்ந்த கார் 30 பேர் படுகாயம். உக்ரைன் போர் தொடர்பாக மும்முனை பேச்சுவார்த்தை. பிரான்சில் உள்ள மதுபான விடுதியின் மீது கையெறி குண்டு வீச்சு, 12 பேர் படுகாயம். ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை நிச்சயம் மீட்போம், நேட்டோவிடம் உக்ரைன் உறுதி. பணைய கைதிகள் விவகாரம், ட்ரம்புக்கு ஹமாஸ் பதிலடி. கனடாவில் தொடரும் சீரற்ற காலநிலை, பாடசாலைகளுக்கு திடீர் விடுமுறை தொடர்பான விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் பதற்றமான பலுசிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை ஏற்றி சென்ற வாகனம் மீது சாலையோரம் இருந்து வெடிகுண்டு வெடித்துள்ளது. இதில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மற்றும் 7 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை. இந்த துயர சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்துள்ள பலுசிஸ்தான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் இது தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நேற்று அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் மோடி அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இந்திய நேரப்படி இன்று அதிகாலையில் சந்தித்தார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக ட்ரம்புக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஜனாதிபதி ட்ரம்பை சந்தித்த பிறகு பிரதமர் மோடி பல்வேறு முக்கிய அம்சங்களை குறித்து விவாதித்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாவது: இந்தியாவுக்கு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை வழங்கும் நாடாக அமெரிக்கா இருக்கும். இந்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கு அதிகளவிலான இராணுவ தளவாடங்களை மேற்படும். மேலும் இந்தியாவுக்கு F-35 ரக ஜெட் விமானங்களை வழங்க உள்ளோம். உலகம் முழுவதும் இஸ்லாமிய அமைப்பினரின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் முன்பு இல்லாத அளவுக்கு இணைந்து செயல்படும். 2030ஆம் ஆண்டுக்குள் இரு நாடுகளின் வர்த்தக பரிவர்த்தனை $500 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இலக்கை நிர்ணயித்துள்ளோம். விரைவில் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதை உறுதி செய்துள்ளோம் என்று அவர் இவ்வாறு பேசியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச் நகரில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் பொதுமக்கள் மீது காரை மோதி மேற்கொண்ட தாக்குதலில் 30க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது கொண்டிருந்த போது போலீஸ்கார்களை நோக்கி சென்ற வெள்ளை கார் பின்னர் வேகமாக சென்று பொதுமக்கள் மீது மோதியுள்ளது. சம்பவம் தொடர்பில் 24 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மாநாட்டுக்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி, உக்ரைன் ஜனாதிபதி உட்பட முக்கிய தலைவர்கள் வருகை தருவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த தாக்குதல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக மும்முனை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெர்மனியின் முனிச்சில் இன்று நடைபெறும் பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்க, ரஷ்யா மற்றும் உக்ரைனிய அதிகாரிகள் சந்தித்து கலந்துரையாடுவார்கள் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதன்படி உக்ரைனில் போரை எவ்வாறு முடிவு கொண்டு வருவது என்பது குறித்தும் இதன்போது பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் நீண்ட நேர மற்றும் பயனுள்ள தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அழைப்பின் பின்னர் உக்ரைனுடனான ரஷ்யாவின் போரை முடிவு கொண்டுவரும் நோக்கில் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு தனது தேசிய பாதுகாப்பு குழு உறுப்பினர்களுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டதாக வெள்ளை மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சின் கிரனோபெல் நகரில் ஏராளமானவர்கள் குழுமியிருந்த மதுபான விடுதியில் மர்ம நபர் ஒருவர் கையெறி கொண்டு வீசி நடத்திய தாக்குதலில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவத்தின் போது தாக்குதல் நடத்திய நபரிடம் இயந்திர துப்பாக்கி இருந்துள்ளதாகவும் அவர் அதனை பயன்படுத்தாமல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதலாக இருக்காது எனவும் சட்டவிரோத கும்பல்களுக்கு இடையிலான மோதலாக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ள போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை தாம் நிச்சயம் மீட்போம் என நேட்டோ ராணுவ கூட்டமைப்பிடம் உக்ரைன் உறுதியளித்துள்ளது. ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளை உக்ரைனால் இனி திரும்பப் பெற முடியாது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அண்மையில் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் குறித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் உக்ரைன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ருஸ்தம் உமேராவ் நேட்டோ தலைவர் மார்க் ருட்டே நேட்டோ தலைமையகத்தில் அண்மையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இதன்போது உக்ரைனுக்கு நேட்டோ அமைப்பு தொடர்ந்தும் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி எனவும் அனைத்து நட்பு நாடுகளும் தங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றன எனவும் அமெரிக்காவும் தம்முடன் தான் உள்ளது எனவும் எனவே உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிப்பதற்கான செயல்பாடுகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பணைய கைதிகள் விவகாரத்தில் மிரட்டலுக்கு இடமில்லை என அமெரிக்காவின் ஜனாதிபதி ட்ரம்புக்கு ஹமாஸ் அமைப்பினர் பதிலடி கொடுத்துள்ளனர். அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் நிருபர்களிடம் பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரும் வரும் சனிக்கிழமை மதியத்துக்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அப்படி அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விடுவேன் என தெரிவித்துள்ளார். அத்துடன் காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் மற்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் இதனை ஏற்கவில்லை என்றால் அந்நாடுகளுக்கான உதவியை நிறுத்தி வைக்க நேரிடும் என்றும் அவர் மிரட்டலாக கூறினார். அவருடைய இந்த பேச்சுக்கு ஹமாஸ் அமைப்பு பதிலடி கொடுத்துள்ளது. ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு அந்த அமைப்பின் மூத்த செய்தி தொடர்பாளர் சமி அபுஜுரி அளித்துள்ள பதிலில் மிரட்டல் விடுப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என கூறியுள்ளார். ட்ரம்பின் பேச்சுக்கள் போர் முடிவுக்கு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை கடினமாக்குவது மட்டுமே செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் மிரட்டலுக்கான மொழியில் அர்த்தமில்லை. அது நிலைமையை இன்னும் சிக்கலாகும் என தெரிவித்துள்ளார். மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் என ஒன்று உள்ளது. அதற்கு இருதரப்பினரும் மதிப்பளிக்க வேண்டும். இதுவே கைதிகள் திரும்பப் பெறுவதற்கான ஒரே வழியாகும் என்று ட்ரம்புக்கு நினைவூட்டியுள்ளார். பனிப்புயல் காரணமாக கனடாவில் டொரண்டோ பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் டொரண்டோ பெரும்பாலான பகுதிகளில் பாடசாலைகள் மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் என்பன மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டொரண்டோ, பீல், ஹால்டன், யோர்க், டர்கம், ஹமில்டன், நயாகரா, மோன் அவெனியர் மற்றும் சேம்கோ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாடசாலைகள் மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பல்கலைக்கழகங்களும் மூடப்படுவதாகவும் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.